மனசுக்குள் நீயும் வந்தாய் நல் வசந்தம் தானே வாழ்விலே. சாய்ராம், இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரதை பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் ஒரு வீடுன்னா அந்த இடத்துல யார் நமக்கு தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் தான். அம்மாவால் தான் இந்த வீடு சுத்தமாகுது. வீட்டுக்கு சில நல்ல விஷயங்களும் நடக்கிறது அம்மாவால் தான். ஒரு பேச்சுலர் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா வீடு எப்படி இருக்கும், துணிங்க எப்படி கிடக்கும் அப்படின்றத சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஒரு வீடு அப்படின்னும் போது அம்மா அப்படின்னா காலையில் எந்திரிச்சு சுத்தமாக வீட்டை வச்சிரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு, நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு அழகு பார்ப்பாங்க. அப்போது ஒரு வைப்ரேஷன் நல்லா வந்துட்டுருக்கும், நல்லா வந்துட்டு இருந்துச்சு. நல்ல விஷயங்கள் காதில் கேட்பாங்க, அவங்க சில விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, நம்ம அது விஷயம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது கொஞ்சம் வருஷமாக அந்த வைப்ரேஷன் கம்மியாயிடுச்சு. எனக்கு வீட்டுக்குள்ளே எல்லாரையும் கேட்டிங்க அப்படின்னா பாதி பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கள மட்டும் இதில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களில் 100%, 80% இருக்கிற லேடிஸ் சீரியல் அடிக்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், அதில் சீரியல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு சீரியல்லையாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? எந்த ஒரு சீரியல்லையாவது லேடிஸுங்க ஹீரோயினாக காட்டியிருக்காங்களா, நல்லபடியாக காட்டியிருக்காங்களா? எந்த ஒரு சீரியல்லையாவது மாமியார் நல்லபடியாக காட்டியிருக்காங்களா, மருமகளை நல்லபடியாக காட்டியிருக்காங்களா? இது எல்லாமே கற்பனை கலந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி ஒரு எமோஷ்னலை கொடுத்துட்ருக்காங்க. உங்களுடைய எமோஷ்னலில் விளையாடிட்டுருக்காங்க, ரொம்ப அழகாக அற்புதமாக விளையாடிட்டுருக்காங்க. டிவி பார்க்கக்கூடாது அப்படின்றது என்னோடய கான்செப்ட் கிடையாது. பாருங்கள், என்ன தேவையோ அதில் பாருங்கள். நீங்களாம் சொல்கிறீங்க பசங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு, ஆனால் நீங்கள் கெட்டு போயிருக்கீங்களே சீரியல் பார்த்து. அப்போது எந்த ஒரு இடத்துலையும் நல்ல விஷயம் டிவி சீரியலில் காட்டலை, எந்த ஒரு இடத்துலையும் நம்பிக்கை வர அளவுக்கு சீரியல்ஸ் எடுக்கலை. எவனை நம்புறது எவனை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம இருக்கோம். சில இடத்துல நல்லவனை கெட்டவனாக பார்க்குறோம், கெட்டவனை நல்லவனாக பார்க்குறோம். ரெண்டுமே டேஞ்சரஸ் தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த டிவி? ஸோ நம்ம வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் இல்லை. வீட்டில் இருக்கிற டிவியில் இருக்கிற உறுப்பினர்கள் டிவி மூலமாக நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்க? அவளை சீக்கிரமாக தீர்த்து கட்டணும், விஷத்தை வச்சு கொல்லணும், அவள் உருப்பட மாட்டா. இதுதானே நடக்குது டிவியில், சீரியல் இதுதானே காட்டுறாங்க. இதை தவிர ஏதாவது நல்ல வார்த்தைகள் வருது? ஒரு டிவி சீரியலில் ஆரம்பிக்கும் போது மங்களகரமாக ஆரம்பிப்பாங்க, முடிக்கும் போது மங்களகரமாக முடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு சீரியல் 5 வருஷம் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட நாள் கணக்கு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு 365 நாள். ஃபார் எக்ஸாம்பிள் 365 நாள்னே வச்சுப்போம். 363 நாளும் அந்த டிவியில் நல்ல விஷயங்களே இருக்காது. அந்த 2 நாள் தான் நல்லாயிருக்கும், ஸ்டார்டிங்கில் அண்டு எண்டிங்கில். அது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் நல்லாயிருக்கும், அடுத்த 15 நிமிஷம் மோசமாக இருக்கும். எண்டிங்கில் ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் மோசமாக இருக்கும், எண்டிங்கில் அடுத்த 15 நிமிஷத்தில் நல்லாயிருக்கும். இதுதான். அப்போ உங்களுடைய எமோஷ்னலை எந்த அளவுக்கு விளையாடுறாங்க அதில் இருக்கிற டிவியில் இருக்கிற டைரக்டர்ஸ். நம்ம எல்லோரும் சொல்கிறோம் குழந்தைங்கள திட்டுறோம், டிவிலாம் பார்க்காத, கண்ணாப்பின்னு பார்க்காத அப்படின்னு. கண்ணாப்பின்னு பார்க்காதது அது தப்பு தான், நான் நியாயப்படுத்தலை. பட் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? ஒரு மனிதாபிமானமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சீரியல்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். பர்டிகுலர் சேனல்ஸோட நேமை சொல்ல விரும்பலை. பட் இப்படி இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும்?
யோசிச்சு பாருங்கள். அப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும்னா அந்த வீடு பூரா நல்ல வார்த்தைகளில் நிறைஞ்சிருக்கணும். நல்ல வார்த்தைகளை நிறைஞ்சிருந்தால் தானே சாயப்பா உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிற தேவர்கள் அதை வச்சு வாழ்த்துவாங்க. எந்த ஒரு வார்த்தையும் கெட்ட வார்த்தையும் பேசக்கூடாதுன்றது ஐதீகம். 6 மணிக்கு மேலே ஈவினிங் விளக்கு வச்சதுக்கப்புறம் எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சனியனேன்னு சொல்லி திட்டினா அந்த தேவர்கள் வாழ்த்துவாங்களாம், சனியனேன். அப்போ இந்த வீடு ஃபுல்லாக சனியம் பிடிக்கும்னு. நல்லாயிருன்னு சொன்னால் அந்த தேவர்கள் வாழ்த்துவாங்க, நல்லாயிரு அப்படின்னு. சாயப்பா நமக்குன்னு ஒரு வேலியை அமைச்சிருக்காங்க. நம்ம கண்ணுக்கு சுற்றிலும் நிறைய தேவர்கள் இருக்குது. அதே மாதிரி கர்மாக்களும் நமக்கு சுற்றிலும் நிறைய தேவர்கள் இருக்குது. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுவாக ஆகிறது. அப்போது நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி சாயப்பா கிட்ட கேட்கும்போது ஆப்போசிட்டாக மாறுது. ஒருத்தரை திட்டுறோம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு, உடனே தேவர்கள் ஓகே நல்லா இருக்கக்கூடாதுன்னு வளர்த்துறாங்க. அடுத்த 10 நிமிஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட கேட்குறோம். முரண்பாடு பார்த்தீங்களா இதில் எப்படி இருக்குன்னு? அதுதான் சொல்கிறாங்க, எல்லா மகரிஷியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதை செயல்படு, நல்ல எண்ணங்களோட வாழணும். எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை அமையும். ஏழை பணக்காரனுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையாது. நல்ல பணக்காரனாக இருந்தான்னா எண்ணம் கீழ்த்தரமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு அடிபட்டு தான், அவமானத்தில் அடிபட்டு தான் போவான். ஒரு குடிசையில் இருக்கிறவன் எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா மேலே தான் வருவான். இது நிறைய அரசியல்வாதியை சொல்லலாம், நிறைய சினிமா ஆக்டர்ஸ் சொல்லலாம், நிறைய ஃபிலாசபியர் யாராக இருக்காங்களோ அவங்க சொல்லலாம். எல்லாரும் உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுடைய செலிப்ரிட்டிஸ் யாராரோ இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள். அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க எப்படி இருக்காங்க, மேல் மட்டத்திலேருந்து அகங்காரமாக இருக்கிறவங்க எப்படி கீழே போயிருக்காங்கன்னு. அப்போது எண்ணங்களை வலுப்படுத்தணும். எண்ணங்களை வலுப்படுத்தி அதை நம்ம அப்பாவோட பாதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்பாவோட பாதத்தில் கொண்டு போய் சேர்த்தோன்னா விதியோட வலியை குறைச்சி கொடுப்பாரு. இது உண்மை. கலியுகத்தில் குரு தான் நம்ம காக்க வந்த கடவுள். கலியுகத்தில் நல்லதை விட கெட்டது நிறைய நடக்கும். இது ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம தெளிவாக இருக்கணும். நமக்கு என்ன வேணும் எது தேவையில்லைன்றத தெளிவாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் மனசு அலைப்பாய விடக்கூடாது. பர்டிகுலராக மாயை அப்படின்ற ஒரு வலையில் நம்ம விடவே கூடாது. என்ன தேவை நம்ம வீட்டுக்கு, மனுஷங்களுக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை, நம்மளை நம்பி ஒரு குடும்பத்தில் நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க, மாமனார் மாமியார் இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இவங்களுக்கு என்ன செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது, சாயப்பா இவங்களை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, இவங்களை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த நாளில் இருந்து, அவங்க எப்பேற்பட்ட கொடுமையானவங்களாக கூட இருக்கட்டும், உங்கள் மாமியார் உங்களை திட்டட்டும், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை இழுத்து போட்டு அடிக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம அப்பா கிட்ட சொல்லுங்கள். அவர் மாற்றுவார். மாறாததுன்றது எதுவும் கிடையாது. அவன் மாறவே மாட்டான். நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா மாறவே மாட்டாங்க. மாறுவாங்கன்னு முடிவு பண்ணால் மாறுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்பா நினச்சி நடத்தி கொடுப்பார். இதுதான். நம்மளாம் ஒரு முடிவுக்கு வந்துடுறோம், இதெல்லாம் நடக்காது, அவன் மாற மாட்டான், இவன் மாற மாட்டான்னு. அப்படி கிடையாது. நம்மளாம் எந்த பாவம் புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எண்ணங்களை மேன்மைப்படுத்தணும், நல்ல விஷயங்களை நினைக்கணும், அதன்படி நடக்கணும், அது செயல்படுத்தணும். இது எல்லாம் செஞ்சாதான் நம்ம வாழ்க்கை பெரிய அளவில் சாயப்பா உயர்த்துவாங்க. கெட்ட எண்ணங்களோட யார் சாயப்பா கிட்ட போனாலும் நடக்காது. எத்தனை தடவை சீரடியில் குடியிருந்தாலும் நடக்காது. அப்போது நல்ல எண்ணத்தோட சாயப்பாவோட கோயிலுக்கு கூட போகாமல் நிறைய பேருக்கு நல்லதை செஞ்சு அப்பா கிட்ட சரண்டர் ஆனீங்கன்னா அப்போ வரும் உங்களோட வாழ்க்கையோட திருப்பு முனை.
அது எப்பேற்பட்ட திருப்புமுனையாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அவ்வளோ ஒரு ஆனந்தத்துலேயும் அவ்வளோ சந்தோஷத்துலேயும் அவ்வளோ உயர்வாகவும் உங்களை சாயப்பாக வச்சு காப்பாற்றுவார். எத்தனை கெட்ட சக்திகள் உங்களை வந்தாலும் ஒன்றும் பண்ணாது, அது உங்களை ஆளுமை பண்ணாது. எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்கலாம், எல்லா தடையையும் ஈஸியாக தாண்டலாம். உங்களால் எந்த விஷயத்தையாக இருந்தாலும் யார் மூலமாக இருந்தாலும் என்ன தீங்கு வந்தாலும் அது முன்னாடியே உணரக்கூடிய ஒரு பெரிய மகத்தான சக்தியை உங்களால் வாங்கிக்க முடியும் அப்பா மூலமாக. ஒரு வீடுன்னா நல்ல வார்த்தைகள் தான் இருக்கணும். நான் பேசல, டிவி பேசுதுன்னா டிவிலையும் ஒருத்தன் அந்த டைமில் உயிரோடு இருக்கிறவன் தான் பேசுகிறான். எத்தனை வீட்டில் இன்றைக்கி 6 மணிக்கு ஒரு பக்தி பாடல் ஓடுதுன்னு நினைக்கிறீங்க? 5 மணிலேருந்து டிவி ஓடுது, சீரியல் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுவாங்க விளக்கு ஏற்றும் போது நல்ல வார்த்தைகள் பேசணுன்னு. நம்ம பேச வேண்டாம், விளக்கு ஏற்றும் போது கூட சீரியலில் காதில் கேட்டுக்கிட்டே விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க. அப்புறம் எப்படி நமக்கு நல்லது நடக்கும்? நல்லது நடக்கணும்னா மாயாஜாலம் பண்ணணுமா? மந்திரவாதி கிட்ட போகிறீங்க, மந்திரவாதி என்ன பண்ணுறாரு? உங்களோட பலகீனத்தை யூஸ் பண்ணி உங்களை போண்டியாக்குறாரு. நம்பிக்கை போகுது, எங்கெங்கோ போகிறீங்க, கடைசியில் எல்லாத்தையும் இழந்து அவமானப்பட்டு பொருளை இழந்து தனி மரமாக நிற்கிறீங்க. நம்ம என்றைக்கும் தனி மரம் கிடையாது, நம்ம ஒரு பெரிய தோப்பு. கூடி வாழ்ந்தால் கோடி இன்பம். நீங்கள் மாறுங்க, வீட்டில் இருக்கிற லேடிஸ் தான் இதில் முழு முதற் கடவுள். நீங்கள் மாறினீங்க எல்லாம் மாறும். உங்கள் வீட்டில் இருக்கிற பள்ளி கற்பாம்பூச்சி கூட உங்கள் சொந்தம்தான். 1000 எலி இருந்தாலும் அந்த எலி உங்களுக்கு எந்த டேமேஜும் பண்ணாது, உங்களுடைய எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா. இல்லாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது எலி கடிச்சிட்டு போயிடும். ஸோ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் நல்ல எண்ணங்களோட வாழ தான். மோசமான எண்ணங்களோட நம்ம வாழக்கூடாது, மோசமான விஷயங்களை பார்க்கக்கூடாது, காதால் எந்த தப்பான விஷயத்தையும் கேட்கக்கூடாது. நம்ம இன்னையிலேருந்து ஒரு முடிவுக்கு வருவோம். நான் நல்லதை மட்டும்தான் பேசுவேன், நல்லதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன்னு. அப்பாவோட ஆர்டிக்கல் படிங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. குரான் புக் படிங்க, பைபிள் படிங்க, பகவத்கீதை படிங்க, விவேகானந்தர் புக்கு படிங்க. படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக புக்கு இருக்குது. புக்கு வாங்குறதுக்கு காசு தேவையில்லை, எல்லாருக்கும் நெட்டு இருக்குது. ஆர்டிக்கல் ஒன்று பிடிஎஃப்பில் லோட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் ஒவ்வொன்றும் அழகாக படிங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்க இந்த மாயைகள் உங்களை விட்டுட்டு ஓடி போயிடும். சாயப்பா மட்டும் உங்கள் கண்ணு முன்னாடி அழகாக க்யூட்டாக நிற்பார். அவரை பார்த்து ஒரே ஒரு புன்னகை மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் செய்ய வேண்டாம், ப்ரேயர் வைக்க வேண்டாம், ஓடி போய் கோயிலில் போய் கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாம். நெஞ்சில் நிறுத்துங்க அவரை. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையை ஜெய் சாய்ராம்.